ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஸ்வா. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சீனியரோட பர்த்டே. அவருக்கே தெரியாமல் நம்ம சஸ்பென்ஸாக கேக் வாங்கிட்டு போயிட்டு செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ என்னோட கிளாஸ்மேட் கூட படித்த 2 பேர் வந்து ஃபஸ்ட் நாங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியில் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்களை போய் ரூமில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக சீனியர் வீட்டுக்கு போய் கேக் வெட்ட போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு படிக்கும் போது நிறைய நாலேஜ் இருக்காது, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. பட் நம்ம வேலை செய்யும் போது நமக்கு கூட காலேஜில் ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுக்க முடியாத ப்ராக்டிக்கலான விஷயங்கள் எல்லாம் இது இப்படி அப்படின்னு பேசிக்ஸ்லேருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை சொல்லி கொடுத்து தான் இன்றைக்கி நம்ம இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு ஒர்க் பண்ண முடியுது, எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்கள் சீனியர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுங்கள். ஃப்ரெண்டோட வண்டி வாங்கியாச்சு. ஃப்ரெண்டோட வண்டியை வாங்கிட்டு நம்ம சீனியர் வீட்டுக்கு போக போகிறோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி லைட்டை போடுறேன். எங்கள் ரூமுக்கு பின்னாடி ஒரு 10 பாய்ஸ்குள்ளே இருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் எப்படி வந்தானுங்க, எங்கே இருந்தானுங்க அப்படின்னு தெரியாது. எங்கள் ரூம் இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரியே இருப்பானுங்க எப்போதுமே. இப்போ லைட்டை போட்டு காட்டுறோம் பாருங்கள். எல்லாம் இப்படி சுகமாக தூங்கிட்டு இருக்கானுங்களா? இவனுங்க தான் அந்த 10 பேர் கொண்ட பாய்ஸ். எங்கள் ரூமுக்கு முன்னாடி தான் இருப்பானுங்க. சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்து தூங்கிடுவானுங்க, எங்கேயும் போக மாட்டானுங்க. இந்த பாருங்கள், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி 6 அடிக்கிறேன், இது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருக்கான். போடாங்கிட்டு. சரி, நம்ம கிளம்பலாம். ரோடை பாருங்கள். இந்த ரூட்டில் எந்த ஒரு போஸ்ட் லைட்டுமே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக தான் இருக்கும். நம்ம போகிற ரோட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த மாதிரி ரோட்டில் நம்ம கொஞ்சம் பைக் ஓட்டுறதுக்கு, சிங்கிளாக தனியாக ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். நம்ம இப்போ ஒரு வழியாக சீனியர் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே ரைட்டு கட் பண்ணி உள்ளே போக போகிறோம். உள்ளே போகும்போது கொஞ்சம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போகணும். ஏன்னா அவருக்கு தெரியக்கூடாது. நான் எதுக்கு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடியே ரூமுக்கு போகிறேன்னா, அவர் ரூமில் இருக்காரா இல்லை வெளியே போயிட்டாரான்னு தெரிஞ்சுக்க தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம். வீட்டுக்கு வெளியே பைக் கிடக்கும். அவர் பைக்கை பார்த்துட்டோன்னா வீட்டில் இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் வீட்டில் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதோ வந்துட்டோம்ல, இதான் சீனியர் ரூம். எங்கே இருக்கார்? அப்பாடா, பைக் கிடக்கு, நான் பார்த்துட்டேன். இருக்கார், ரூமில் தான் இருக்கார். நம்ம அப்படியே யூடர்ன் போட்டு நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட போகலாம். அவனுங்களுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, ரெடியாக இருங்கடா வரேன்னு. ஆனால் அவனுங்க ரெடியாக இருக்க மாட்டானுங்க. நம்ம போகிற நேரத்தில் தான் டிஷர்ட் சாக்ஸையும் எடுத்து மாட்டுவானுங்க, இல்லை குளிக்க போகிறதுனா போவானுங்க. நம்ம எப்படியும் போயிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வழக்கம் போல் தெரிஞ்ச விஷயந்தான். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி தான் நடக்கும் அவனுங்களை கூப்பிட போகும்போது. நல்லா இருக்கா? சரி, வாங்கிக்கலாமா? வாங்க முடியும். அப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே மை சீனியர். மை டியர். மை டியர் சீனியர். ஹாப்பி பர்த்டே மை டியர் சீனியர். ஓகே, இந்த பேர் கரெக்டாக இருக்கும். உனக்கு ஏதாவது பேர் போடணுமா? டே விசேஷன் போட்டுக்கலாமா? டே விசேஷன் எப்படி தான் போடணும்னு சொல்கிறான். ஹாப்பி பர்த்டே மை டியர் சீனியர். இதுதானடா முதல்ல சொன்னேன். டே விசேஷன் சொன்னால் அப்புறம் ஹாப்பி பர்த்டே மை சீனியர்.
மட்டைக்கு எல்லாம் எடுத்துருவாங்களா அனுப்பிச்சா தலையில் ஃபுல்லாக வாங்கலாமா 30. தேட்டியா அண்ணா தலையில் ஃபுல்லாக இல்லை 50 ரூபா அந்த ஸ்ப்ரேனா ஸ்ப்ரே 50 சரி அந்த கலர் வெடிக்கிறது டஃப் இந்த டஃப்னு பேர் என்ன நான் பாட்டி பாப்பா பண்ணேன் அவன் தலையில் ரூபா ஸ்ப்ரே வேணும் டேய் இவ்வளோ நேரம் வீடியோவே ஆன் பண்ணடாண்ணா. இதெல்லாம் எவ்வளோ காமெடி சீன்ஸாக இருந்தது. உன் செல்லு எனக்கு தெரிலடா எதுவுமே. டேய் அது வெடிக்காதடா, அடிக்கடி வெடிக்க மாட்டேதுடா. ஸ்ப்ரே வாங்கடா. அண்ணா அது வெடிக்கணும்னா வெடிக்கலாம் அனுமதி வாங்கிக்கலாம். ஏய் நீ பக்கத்தில் புதுசாக அந்த மாதிரி காமெடி தூரத்துலேருந்து எடுத்தாடா நான். வாய்ஸ் இதில் கேட்காதுடா. வாய்ஸ் எல்லாம் கேட்கணுமா? அப்புறம்